இவருக்கும் வணக்கம். இன்று மகேந்திரவாடி கற்பக விநாயகர் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். சென்னைக்கு அருகில் உள்ள மகேந்திரவாடியில் மிகவும் பழமை வாய்ந்த கற்பக விநாயகர் கோவில் உள்ளது. இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள். கருவறைக்கு மேற்புறத்தில் ஒரு அழகிய விமானம் அமைந்துள்ளது. அதில் எண்ணற்ற கதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. கருவறையில் உள்ள விநாயகர் தலையில் கிரீடத்துடனும் 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார். அவர் தனது தும்பிக்கையை சற்று சாய்த்து இடது கீழ்கரத்தில் ஏந்தியிருக்கிறார். மேல் 2 திருக்கரங்களில் அங்குசத்தையும் பாசத்தையும், கீழ் 2 திருக்கரங்களில் மோதகத்தையும் உடைந்த தந்தத்தையும் ஏந்தியுள்ளார். கோவிலுக்கு அருகில் ஒரு கிணறு உள்ளது. அந்த கிணற்றில் உள்ள நீர் மிகவும் தெளிவாக காணப்படுகிறது. இவ்வளவு தெளிவான நீர் அங்கு காணப்படுவது ஆச்சரியத்தை தருகிறது. மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் இந்த ஊர் மகேந்திரபுரி என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த பாறை பிள்ளையார் கோவிலுக்கு நேர் எதிர்ப்புறம் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடவரை கோவில் இருக்கிறது. இந்த குடவரை கோவிலுக்கு மகேந்திரவர்மன் மகேந்திர விஷ்ணு கிரதம் என்று பெயரிட்டார். இந்த ஊரில் சந்திர பகவான் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக சிவபூஜை செய்துள்ளார். சந்திரன் நீராடிய தீர்த்தம் சந்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தம் அழகிய தாமரை, அல்லி மலர்கள் பூத்துக் குலுங்கும் ஒரு அழகிய தடாகமாக காட்சியளிக்கிறது. சோமன் சந்திரன் பூஜித்ததால் இறைவனின் திருநாமம் சோமநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அம்பிகை காமாட்சி என்ற பெயரில் அருள்கிறார். இந்த ஊரில் அமைந்துள்ள கோட்டை பிள்ளையார் கற்பக விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகரை போன்றே இங்குள்ள விநாயகர் அமைந்திருப்பதால் இவரை வணங்கினால் பிள்ளையார்பட்டி சென்று வந்த பலனும் சேர்ந்து கிடைக்கும் என்கிறார்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. நன்றி. வாழ்க வளமுடன்.